இப்படி நடந்தா நீங்க ஒத்துக்குவீங்களா? யோசிச்சு பாருங்க. கர்நாடகாலயே பெரிய சில்க் கார்மெண்ட் கம்பெனி வச்சிருக்கீங்க, நல்லா ரன் பண்ணிட்டு வரீங்க. திடீர்னு கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஆக்ட் 1951 அண்டர் செக்ஷன் 15ல ஒரு கமிட்டிய கன்ஸ்டியூட் பண்றாங்க. இந்த கமிட்டி உங்களோட ஃபேக்டரிய மானிட்டர் பண்ணிட்டு இவங்க ப்ரொடக்ஷன்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, சோ இது ஒரு சிக் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிடுறாங்க. இது சிக் இண்டஸ்ட்ரி அப்படின்னு டிக்ளேர் பண்ணதுனால ஓனர்ஷிப் ஆஃப் த கம்பெனி நேஷனல் டெக்ஸ்டைல் கார்பரேஷன் லிமிடெட்க்கு போயிருது. சோ இந்த மாதிரி கவர்மெண்ட் ஓனர்ஷிப்பை எடுத்துட்டதுக்கு காரணம் என்னன்னா, இந்த இண்டஸ்ட்ரி சிக்கா இருக்கு, இதை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா லேபரோட வாழ்க்கையெல்லாம் பாதிக்கும், அதே மாதிரி எக்கனாமிக் சைக்கிளும் பாதிக்கும். சோ டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியை சப்போர்ட் பண்றதுக்காக தான் நாங்க இதை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஓனரோட லைவ்லிஹுட்டே மொத்தமா போயிடுச்சு, ஃபண்டமெண்டல் ரைட்டை பாதிச்சிருக்கு. இந்த மாதிரி நடக்கிறது அநியாயமாச்சே அப்படின்னு சொன்ன கேஸ்ல தான் மினர்வா மில்ஸ் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இந்த கேஸ்ல தான் ஃபண்டமெண்டல் ரைட்டை வயலேட் பண்ற மாதிரி எந்த ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்டும் வரக்கூடாது, அதுக்கு பவர் தர 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிருப்பாங்க.